வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கார்த்திகை தீபம் இன்றைக்கான எபிசோடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்காதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மலை உச்சியிலிருந்து விழுந்த ரம்யா, சதிவேலை பார்த்த ஐஸ்வர்யா, கார்த்திகை தீபம் இன்றைக்கான எபிசோடு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்றைய எபிசோடில் மாஸ்க் போட்டுக்கொண்டு இருக்கும் ரம்யா குறித்து அம்பிகா கூறியதை அடுத்து திருமணம் நின்று விடுகிறது. இதையடுத்து ரியா, ரம்யா இருவருமே தீபாவை காரில் கடத்தி சென்று விடுறாங்க. கல்யாணம் நின்று போன அதிர்ச்சியில் அபிராமிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை நடந்து கொண்டே இருக்கிறது. மறுபக்கம் மலை உச்சியிலிருந்து தீபா, ரம்பா, ரியா என மூவருக்குமே இடையே மோதல் உருவான நிலையில் இன்று நடக்கப் போவதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைய எபிசோடில் ரம்யா மற்றும் திவ்யாவிற்கு இடையே கடுமையான சண்டை நடக்கிறது. அப்போது ரம்யா திவ்யாவை துப்பாக்கி எடுத்து சுட தவறுதலாக ரியா மீது குண்டு பாய்கிறது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தீபா, பார்த்தியா ரம்யா, உன்னோட தவறான அசைவால் ரியாவுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று சொல்கிறார். அப்போது உயிருக்கு போராடி கொண்டிருந்த ரியா, நம்ம 2 பேருக்குமே தீபா தான் எதிரி, அவளை மட்டும்தான் உயிரோடு விட்டுவிடாது என்று சொல்லிவிட்டு இறந்து விடுகிறாள். இதனால் ஆத்திரமடைந்த ரம்யா, ஏய் தீபா, உன்னால தான் ஃப்ரெண்ட் ரியா செத்து போயிட்டான்னு, உன்னதான் நான் சும்மா விட மாட்டேன் என்று மலை உச்சிக்கு செல்ல அப்போது ரம்யா பாறையில் தடுக்கி விழுகிறாள். உடனே தீபா அவளுக்கு கை கொடுக்காத காப்பாற்ற முயற்சி செய்கிறாள். ஆனால் ரம்யா, என்னடி எனக்கு உயிர் பிச்சை போடுறியா, உன்னால தான் நான் வாழ்கிறேன் என்ற பெயர் வரக்கூடாது, அதற்கு நான் செத்தாலும் பரவாயில்ல என்று தீபாவின் கையை உதறிவிட்டு ரம்யா கீழே விழுகிறாள். இதையெல்லாம் தூரத்தில் இருந்து கொண்டு பார்த்த ஐஸ்வர்யா, அழுது கொண்டே இருக்கும் தீபா மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட அவளும் சரிந்து விழுகிறாள். எப்பா, எத்தனை நாள் கனவு, செத்துப்போடி எங்கள் அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்புனேன, என்னை அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ விடலை, இனிமேல் அந்த வீட்டில் உனக்கு நிம்மதியே கிடையாது, வாழ்வேன் என்று சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் அங்கிருந்து ஓடுவீர்களார் ஐஸ்வர்யா. மறுபக்கம் தீபாவை தேடி கார்த்திக் வந்து கொண்டு இருக்கிறாள். இப்படியான நிலையில் அடுத்து என்ன நடக்கப் போகுது என்று குறித்திருந்து அறிய கார்த்திகை தீபம் சீரியல் உங்கள் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் தொடர்ந்து காண தவறாக. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.